Hello students, welcome back to Sasi Academy Online. Class 11 தமிழ்நாடு சமச்சீர் கெமிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஜூன் 23 கேட்டிருக்காங்க. 35B question number 2. A sample of gas at 15 degrees Celsius at 1 atm has the volume of 2.58 decimeter cube. When the temperature is raised to 38 degree Celsius at 1 atm, does the volume of the gas increase? So calculate the final volume. ஸோ இதாம்மா கொஸ்டின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி 38 டிகிரியாக மாறுறப்ப அதோட வால்யூம் என்னவா இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஸோ இதில் கிவன் டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் T1 இஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி செல்சியஸ். இந்த செல்சியஸை கெல்வினா மாற்றுறதுக்காக ஒரு 273 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், 288 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். தென் V1 ஒன்று கொடுத்துருக்காங்க. V1ஓட வால்யூம், அதாவது ஃபஸ்ட்டு கேஸோட வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.58 டெசிமீட்டர் கியூப். செகண்ட் டெம்பரேச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க T2 இஸ் ஈக்குவல் டு 38 டிகிரி செல்சியஸ். அதே ப்ரொசீஜர் செல்சியஸில் இருந்து கெல்வினா மாற்றுறதுக்காக ஒரு 273 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 311 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். இதோட வால்யூம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது V2 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. V2 கட்டால் என்னவாகும், ரைஸ் ஆகும். அது எவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க, இங்கே வால்யூமும் டெம்பரேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறனால V1/T1 = V2/T2 அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் எனக்கு V2 தான் வேணும். ஸோ V2 = V1/T1 into T2. V1ஓட வேல்யூ வந்து 2.58, T1ஓட வேல்யூ வந்து 288, T2ஓட வேல்யூ வந்து 311. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 802.38 கிடைக்குது, டிவைடட் பை 288. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.78 டெசிமீட்டர் கியூப் வால்யூம்னால டெசிமீட்டர் கியூப். ஸோ வால்யூம் 2 இஸ் 2.78 டெசிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஒரு சின்ன ஃபார்முலா தான். T1 இஸ் ஈக்குவல் டு V2/T2. இதில் T1 கொடுத்துருக்காங்க, V1 கொடுத்துருக்காங்க, T2 கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூலாம் அப்ளை பண்ணி V2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். மார்ச் 23 கேட்டிருக்காங்க, மார்ச் 19 கேட்டிருக்காங்க, செப்டம்பர் 20 கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்கம்மா. ரொம்ப ஈஸி தாங்க. கவனிங்க. கால்குலேட் த entropy change during the melting of 1 mole of ice into water at 0 degree Celsius and 1 atm pressure. Enthalpy of fusion of ice is 608 joule mole power -1. Enthalpy of fusion of ice கொடுத்துருக்காங்க. நம்மளை கேட்டிருக்கிறது enthalpy change என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து enthalpy of fusion வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா ΔH fusion அப்படின்னு எடுத்துக்கலாம். இது கொண்டு அது என்ன கொடுத்துருக்காங்க, 6008 ஜூல் மோல் பவர் -1. தென் அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, TF 0 டிகிரி செல்சியஸ். இப்போ இதே செல்சியஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம செல்சியஸை கெல்வினை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், 273 ஆட் பண்ணுவோம். ஸோ 273 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்னவாகுது, ஈக்குவேஷன் என்னவா இருக்குது நம்மளுக்கு, வாட்டர் ஐஸ் வந்து இன்ட்டு வாட்டர். ஸோ ஐஸாக இருக்கிறது, சாலிடாக இருக்கிறது 273 கெல்வினில் வந்துட்டு மெல்ட் ஆகி லிக்யூடாக மாறிடுது, வாட்டராக மாறிடுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த enthalpy of fusion என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ΔS fusion கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு ΔH fusion by TF. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாமா. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6008 by 273 இதோட வேல்யூ. இதெல்லாம் டிவைட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. அதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா 22.007 ஜூல். இங்கே வந்து கெல்வின் மேலே போகிறப்ப K பவர் -1. ஏற்கனவே 6008க்கு ஜூல் மோல் பவர் -1. அதோட இந்த கெல்வின் வந்து மேலே போகிறனால K பவர் -1 மோல் பவர் -1 அப்படிங்கிறது யூனிட்டை கரெக்டாக போட்டுருங்க. இதில் ஒன்றுமே மேட்டரே கிடையாது. நம்மளுக்கு ஃபார்முலா இது ஒன்று தான்.
சேஞ்ச் ஆஃப் என்தால்பிக்கு வந்து என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் பை டெம்பரேச்சர். என்தால்பி ஆஃப் ஃபியூஷனுக்கு வந்து 6018 கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, கெல்வினில் மாற்றிட்டு அதால் டிவைட் பண்ணுறோம். இந்த டிவைட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் கிடச்சிடும். இது 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் August 22 கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டதுமா, இஃப் an automobile engine burns petrol at a temperature of 1089 Kelvin and if the surrounding temperature is 294 Kelvin, calculate its maximum possible efficiency. ஸோ இது வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து கெல்வின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டைரெக்டாக மூவ் பண்ணிடலாம். சப்போஸ் செல்சியஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கெல்வினில் மாற்றிட்டு போடுங்க. செல்சியஸை கெல்வினில் மாற்றுறதுக்கு நம்ம ஏற்கனவே 2 சம்லையும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 273 வந்து நம்ம ஆட் பண்ணணும். செல்சியஸோட 273 ஆட் பண்ணோம்னா கெல்வின் கிடச்சிடும். பட் இந்த சம்மில் நம்மளுக்கு கெல்வின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1089 கெல்வினில் இருந்து 294 கெல்வினுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. பெட்ரோலோட கெல்வின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? THன்னு எடுத்துக்கிறாங்க. அதை TH is equal to 1089 கெல்வின். சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து TCன்னு எடுத்துக்கிறாங்க, 294 கெல்வின். ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா TH minus TC by TH into 100 அப்படிங்கிறதா ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எல்லா ஃபார்முலாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு டைமுக்கு 2 டைம்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஏறிடும். THோட வேல்யூ வந்து 1089 மைனஸ் TCயோட வேல்யூ வந்து 294 டிவைட் பை THோட வேல்யூ திரும்ப 1089 இன்ட்டு 100. ஸோ 1089 294ஆல் சப்ராக்ட் பண்ணோம்னா 795 பை 1089 இன்ட்டு 100. 795 1089ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.73 வருது. அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி வந்து 73% அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இது வரைக்கும் பார்த்தா 3 சம்முமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வேல்யூ வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் தான். ஃபார்முலாவும் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. தென் இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். March 23 கேட்டிருக்காங்க. A compound of analysis gave sodium 14.31%, sulfur 9.97%, hydrogen 6.22%, oxygen 69.5%. Calculate the molar formula of the compound if all the hydrogen is in the compound is present in the combination of oxygen as the water of crystallization. Molar mass of the compound is 322. இது கொடுத்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டேப்லெட் காலம் போடுவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிற காலம் வந்து எலமெண்ட். எலமெண்ட்டில் என்ன இருக்குது? சோடியம், சல்ஃபர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 14.31%, 9.97%, 6.22%, 69.5%. தென் இதுக்கடுத்து இதோட மோலார் மாஸ் எழுதுவோம். சோடியத்தோட மோலார் மாஸ் வந்து 23, சல்ஃபரோட மோலார் மாஸ் வந்து 32, ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் வந்து 1, ஆக்சிஜனோட மோலார் மாஸ் வந்து 16. தென் இதோட ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிப்போம். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் மேட்டர் இல்லை. இந்த பர்சன்டேஜாக மோலார் மாஸால் டிவைட் பண்ணிடுங்க. 14.31 டிவைடட் பை 23. 14.31 23ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.62 அப்படின்னு கிடைக்கிது. 9.97 டிவைடட் பை 32ஓட வேல்யூ வந்து 0.31 கிடைக்கிது. 6.22 டிவைடட் பை 1ஓட வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும், 6.22. தென் 69.5 பை 16ஓட வேல்யூ 4.34. இதுக்கடுத்து இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச ரிலேட்டிவ் மாஸில் வந்துட்டு எது லோயஸ்ட் வேல்யூன்னு பாருங்கள். 0.31. இங்கே என்ன இருக்குது? 0.62, 0.31, 6.22, 4.34. இதில் லோயஸ்ட் வேல்யூ 0.31. இந்த 0.31ஆல் எல்லா ரிலேட்டிவ் மாஸையும் நம்ம டிவைட் பண்ணிடணும். 0.62 டிவைடட் பை 0.31. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.
அடுத்து 0.31 டிவைட் பை 0.31 இதோட வேல்யூ வந்து 1. அடுத்து 6.22 டிவைட் பை 0.31 இதோட வேல்யூ வந்து 20.1 வருது. இங்கே 4.34 டிவைட் பை 0.31 வேல்யூ வந்து 14 அப்படின்னு வருது. அவ்வளோதான்ப்பா, டேப்லெட் காலம் நமக்கு முடிஞ்சது. டேப்லெட் காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும். தென் அதுக்கடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுறோம். தென் மோலார் மாஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சோடியத்துக்கு வந்து 23, சல்ஃபருக்கு வந்து 32, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. அடுத்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறோம். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மாஸுங்கிறது கிவன் பர்சன்டேஜ் பை மோலார் மாஸ் போட்டோம்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மாஸ் கிடைக்குது. இந்த டிவிஷனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்து சிம்பிள் ரேஷியோ அப்படிங்கிறது இந்த ரிலேட்டிவ் மாஸில் எது லோயஸ்ட்டாக இருக்கோ அந்த லோயஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு போய் எல்லா வேல்யூவையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு சிம்பிள் ரேஷியோ கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன எழுதலாம்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதிடலாம். எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னென்னா சோடியத்துக்கு 2 Na2, சல்ஃபர் 1 தான், ஸோ எஸ் மட்டும்தான். ஹைட்ரஜன் 20.1, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 20 தான், ஸோ H 20. ஆக்சிஜன் 14, ஸோ O 14. இதுதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. அவங்க எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சதோடு நிப்பாட்ட சொல்லலை. தென் அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க மாலிகுலர் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். என்னைக்கு என்ன ஃபார்முலானா மோலார் மாஸ் பை கால்குலேட்டட் எம்பிரிக்கல் வேல்யூ. calculated empirical value னா நம்ம இந்த எம்பிரிக்கல் வேல்யூவோட அதோட மோலார் மாஸையும் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, மாலிகுலர் மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 இங்கே மாலிகுலர் மாஸ் பை கால்குலேட்டட் எம்பிரிக்கல் வேல்யூ. மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 322 அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் சோடியத்துக்கு என்னமோ வந்தது நம்மளுக்கு 2 இன்ட்டு அதோட மோலார் மாஸ் 23 ப்ளஸ் 1 இன்ட்டு 32 ப்ளஸ் 20 இன்ட்டு 1 ப்ளஸ் 14 இன்ட்டு 16. இதுதான் வந்து எம்பிரிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ 322 டிவைட் பை 46 ப்ளஸ் 32 ப்ளஸ் 20 ப்ளஸ் 224. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா அதே 322 தான் வருது. ஸோ இதை டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது 1ன்னு வந்துடுது. என்னோட வேல்யூ வந்து 1ன்னு வந்துடுது. அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்குது, அந்த மாலிகுலர் ஃபார்முலாவும் வந்து எனக்கு என்ன தான் கிடைக்குதுன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன வந்ததோ அதே தான் மாலிகுலர் ஃபார்முலாவும் வருது எனக்கு இங்கே. ஓகேவா? ஸோ இந்த டேப்லெட் காலம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுட்டிங்க அப்படின்னா மற்ற டேட்டாலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதே பேட்டர்னில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பாருங்கள். கால்குலேட் த empirical and molecular formula for the compound containing 76.6% of carbon, 6.38% of hydrogen and rest in oxygen. Its vapor density is 47. ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இதுக்கு அதே மாதிரி டேப்லெட் காலம் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட், என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 76.6%. தென் ஹைட்ரஜன் 6.38%. ரெஸ்ட் இஸ் ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக பர்சன்டேஜ் வந்து 100. அதில் இருந்து இந்த 76.6ஐயும் 6.38ஐயும் சப்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 17.02 அப்படிங்கிறது ஆக்சிஜனோட வேல்யூ. ஸோ அப்போ இங்கே ஆக்சிஜன் 17.32%. ரெஸ்டின் ஆக்சிஜன் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் வந்து நம்ம தான் கால்குலேட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. பர்சன்டேஜ் வந்து 100 அப்படிங்கிறனால 100லேருந்து இந்த கார்பனோட இதையும் ஹைட்ரஜனோடதையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? தென் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், மோலார் மாஸ். கார்பனோட மோலார் மாஸ் வந்து
12, ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் வந்து 1, ஆக்சிஜனோட மோலார் மாஸ் வந்து 16. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மாஸ். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த பர்சன்டேஜை இந்த மோலார் மாஸால் டிவைட் பண்ணோம். 76.6 divided by 12, 6.38, 6.38 divided by 1, 6.38, 17.32 divided by 16, 1.06. Then simple ratio. சிம்பிள் ரேஷியோங்கிறது ரிலேட்டிவ் மாஸில் எது கம்மியாக இருக்கோ 1.06 தான் இருக்குது, அதால் ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணணும். 6.38 டிவைட் பை 1.06ஓட வேல்யூ 6.02, 6.38 டிவைட் பை 1.06ஓட வேல்யூ 6.02, 1.06 டிவைட் பை 1.06ஓட வேல்யூ 1. ஸோ டேப்லெட் காலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதிடலாம். எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து கார்பன் 6, அப்போ C6, ஹைட்ரஜன் 6, ஸோ H6, ஆக்சிஜன் 1, ஸோ O மட்டும். இதுதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. அவங்க எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் கேட்டு நிப்பாட்டில் அதில் வந்து வேப்பர் டென்சிட்டி கொடுத்துட்டு அதோட மோலார் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் படிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சோம்? இது மாலிகுலர் மாஸ் பை கால்குலேட்டட் எம்பிரிக்கல் வேல்யூ. மாலிகுலர் மாஸ் பை கால்குலேட்டட் எம்பிரிக்கல் வேல்யூ. அங்கே வந்து மாலிகுலர் மாஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். பட் இங்கே நம்மளுக்கு மாலிகுலர் மாஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வேப்பர் டென்சிட்டியை வச்சு மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. கீழே வந்து அதே தான் கால்குலேட்டட் எம்பிரிக்கல் வேல்யூ. ஸோ அப்போ 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன இருக்குன்னா 47. இங்கே எம்பிரிக்கல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொன்னேன். நான் என்னென்னா 6 இன்ட்டு 12 ப்ளஸ் 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 16. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 47ஓட வேல்யூ 94 டிவைட் பை 72 ப்ளஸ் 6 ப்ளஸ் 16. இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா அதே 94 தான் வருது. ஸோ 94 பை 94 அது வேல்யூ வந்து 1. அகெயின் என்னோட வேல்யூ 1ன்னு வரனால இதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் சேமாக தான் வருது. C6H6O அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சம்மையும் எவ்வளோ தெளிவாக மென்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சம் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.